எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப இது 2வது முறையா இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்க சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்க நிலையில அங்க சோதனை என்பது தொடங்கியிருக்கா? என்ன நிலவரம்? முழு விவரங்கள் என்ன? கிரீன்வேஸ் சாலையில அமைந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் கடிதமானது வந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றிரவு கட்டுப்பாட்டு அறைக்கு, காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் மூலமாக, அதாவது என்ன பெயரில் என்று குறிப்பிடணும்னா அபூர்வா வைக்கர் என்ற பெயர்ல இமெயில் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதமான வந்திருக்கிறது. உடனடியாக காவல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் அபிராமபுரம் காவல் நிலையத்திற்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனையில வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அது மட்டுமின்றி இந்த மெயில் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே சேலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் இது போன்று இமெயில் மூலமாக வந்த நிலையில சென்னையில கடந்த மாதம் 25ஆம் தேதியும் அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு இது போன்று இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில தற்போது மீண்டும் அவருக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் ஆனது வந்திருக்கிறது. இந்த கடிதத்தை வைத்து எங்கிருந்து இந்த மெயில் உருவாக்கப்பட்டது என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அபிராமபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.